தெய்வமே எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வழியாக திரும்பள்ளி ஃபால்ஸு எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இங்கிருந்து வாகமான் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ வாகமான் வந்து இங்கேருந்து 118 கிலோமீட்டரு. ஸோ பட் ஆனால் மேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 hours 25 minutes கிட்ட காட்டுது. வாகமான் ரீச் ஆகிட்டு அங்கே ஒரு ரூம் ஒன்று எடுப்போம்னு நினைக்கிறோம். ஸோ இப்போதைக்கு அதான் பிளானு. அந்த ரூம்ஸ் எங்கேயாவது நாங்கள் பக்காவாக மாட்டுச்சுன்னா நான் அதையுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே என்னென்ன வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன பிளான் இருக்குது. பட் ஆனால் பேராகிளைடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நம்ம போகிற டைமில் பேராகிளைடிங் இருந்துச்சு அதெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுவோம். மழை கிளை எதுவும் பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். அங்கே போயிட்டு மெடாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் வியூ பாயிண்ட்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அடுத்து அப்படியே இந்த ஜேர்னியில் வந்து சின்ன சின்ன சினிமாட்டிக் வரும். பட் ஆனால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வாகமான் தான் போக போகிறோம். எப்படி ரோட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா வந்து சின்ன கிளிப்பிங்கே ஆட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க அப்படியே நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டே வாங்க. போலாமா? நான் முன்னாடி உட்காந்துக்கு வா. ஓகே. எடுத்துட்டேன். ஹாய் எல்லாம் அடிச்சு நவுச்சிட்டு போறாங்க. இல்லை நீங்கள் தமிழ் தானா? ஊரே தமிழ் தானா? எங்க? திருநெல்வேலி. அவரும் திருநெல்வேலி தான். சாத்தான்குளம். அண்ணா இறங்கி இதாண்டா ரோலர் கோஸ்டர். அண்ணா ஒரு வேளை கவுந்துட்டேன்னா நான் வாயாண்டா வைக்கிறேன். பரவாயில்ல, உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா. அவ்வளோதான். டுமுக்கு நீங்க தப்புன்னு இறங்கிங்கன்னு எதிர்பார்க்கல. ரோடு நல்லா இருக்குன்னு நினைச்சேன். மொத்த சல்லுன்னு அவ்வளவுதான். மஞ்சு ரெண்டாதான் வருவான்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. என்ன பண்ற? ரீல்ஸ் எடுத்துட்டு வரியா? மாமா இந்த பாகு வேற வருது. என்ன இருக்கு? என்னென்னமோ மேல படுதுடா. வெளியே வச்சா பற்றுமோன் இலையெல்லாம் பற்றுமோன்னு பயமா இருக்கு. ஆனா அந்த வைப்பு லைட்டா இறக்கி விடுங்க. ஸ்லோப்பு தார் கூட யாராவது அதுல நம்ம இந்த ஒன் ஜீப் தான் 4 wheel தான். அங்க பாரு டாப் வியூ. இங்க பாரு. ஐயோ கொடை கொண்டு வரலையே. என்னாச்சு? இது சூசைட் பாயிண்ட். பேரான் மூவி ஷூட் பண்ணல. பேரான்மையா? ஓகே. அந்த மிசைல் செட் பண்ணாங்க. ஓகே. இறங்கி வந்து ஓகே. மழை பெய்யுது. அடுத்த செட்டு போயிடுவோமா?
இல்ல இறங்கிக்கலாம், ஒரு போட்டோ எடுக்கலாம். சரி. செம ஃபாஸ்டா மழை பெய்யுது. செம ஃபாஸ்டா மழை பெய்யுது. இறங்குங்க. இங்கிட்டு பள்ளமா ஃபுல்லா ஒண்ணுமே தெரியலடா, பாக்கல. சரியான ஃபாஸ்டா மழை பெய்யுதுடா டேய். ஜீப்பை எங்க ஏத்தி நிப்பாடி அண்ணா பங்கன. முன்னாடி போங்க. ரீசெண்டா நல்ல மழையோ? 4 நாளாவா? வேற நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கீங்க. 4 நாள்ல உங்களுக்கு என்ன கிளைமேட் பாரு. வந்து விஜய் மின்சார கண்ணம். அது இங்க தான் இருக்குது. நான் காலையில் வந்து பார்க்குறேன். பாக்கா கிளைடிங் பண்றீங்களா இப்போ? இல்லை, நான் கிளைமேட் இல்லை. ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ஆமாம், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதில் லாஸ்ட் வீக் தானே அங்கே இருக்கிறோம். ஐயோ இல்லைண்ணா, இந்த மழையும் மிஸ்ட் வந்துச்சுன்னா பண்ண முடியாது. லேண்டிங்கும் பண்ண முடியாது. பறக்கும்போது பட்ஜெட்டு நனைஞ்சு போயிருங்களா. இப்போ நின்று இடம் இருக்குல்ல, ஆமா, அது ஒரு 3000 அடி ஹில்ஸ். அப்பா அந்த மிஸ்ட் அப்படி நின்னாருன்னா அவங்களுக்கு தெரியல. இது ஒரு 5 மாசத்துக்கு 5 மாசத்துக்கா இப்படிதான் இருக்குமா? லாஸ்ட் வரை இப்படி தான் இருக்கும். ஐயோ ஆமாம், சீசன் இப்போ நான் இந்த 10ஆம் தேதி வரை சீசனில் அது முடிஞ்சு அடுத்த ஜூன் 17 இங்கே நிற்க வீட்டை விட்டு வெளியில் இறங்க முடியாத மழையாக இந்த 4 வீல் டிரைவிங்கு இதை விரும்பி வருவாங்க இருந்தாங்கன்னா போகும். அதாவது எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க நம்மளை பயங்காட்டக்கூடியவங்க இருந்தாங்கன்னா நம்மளால் போக முடியாது. அந்த அட்வென்ச்சர் விரும்புகிறவங்களுக்கு ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. தம்பி ஆடினாலும் மஞ்சு இந்த மாதிரி ஆளுங்களாம் கஷ்டம் கூட்டு போகிறது. ஏன்னா வண்டி சிலப்போ லாக் ஆகும். 1 hour 2 hourலாம் வெயிட் பண்ண வேண்டி வரும். அதெல்லாம் அவங்க தான் வெயிட் பண்ணுவாங்க. அட்வென்ச்சர் ஆளுங்களாம். ஃபேமிலியோட வந்து கொஞ்சம் ஃபேமிலியோட வந்தவங்க வந்து அதை வந்து யோசிப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஃபேமிலியோட வந்தால் அதுக்கேற்ற மாதிரி கூப்பிட்டு போவீங்களா? ஓகே ஓகே. இப்போ நாங்கள் ஃபேமிலிலாம் இல்லை, நாங்கள்லாம் வந்து நீங்கள் இப்போ இந்த டைம் ரெடியானவங்க நம்ம எடுக்குது. ஆமாம் ஆமாம். நாங்கள் அங்கேயே ஜங்ஷன்லேயே கேட்டோம் வரும்போது. சரி ரூமுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம்னு நினச்சோம். நல்ல வேலை அமைஞ்சிச்செல்லாம் டப்பு டப்புன்னு. நீங்களும் வந்துட்டீங்க டக்குன்னு. ஏன்னா நம்ம கூட வருதவங்க நம்மளை எப்படி நம்மளோட இருக்காங்களோ அதை நினச்சா நம்ம மூவ் பண்ணணும். ஆமாம் ஆமாம். ஆமாம், எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு? ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா. மஞ்சு நீ சொல்லு, நீ சொல்லு. அவன் சொன்னதே சொல்றேன். வயிறு பயங்கரமா கலக்குது. டிரைவரோட கையில தான் நம்மளோட எல்லாமே இருக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸா? ஆனா அவர் உண்மையாவே பாராட்டணும் தான். இந்த மாதிரி ஒரு இதுல வந்து இவ்வளோ சேஃப்டியா குழுங்குது தான். பட் இருந்தாலும் ரொம்ப நம்மளோட பேசஞ்சரோட சேஃப்டியும் பார்த்துட்டு அவர் ஓட்டுறாரு, அந்த அட்வென்ச்சரையும் காட்டுறாரு. 2 in 1 இருக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே, வச்சாப்பா ரைஸ் சூப்பரா. இந்த ரோடு இல்லையா? ஆமா, வேற ரோடு. ரைட்டு.
வாகமான்ல ட்ரெக்கிங் ஏதாவது இருக்கானா நடந்து போற மாதிரி? அவர்களும் இருக்கணும். அந்த கூலேற்றம் சொல்லி ஒரு இடத்துல அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே கூப்பிட்டு போவாங்க. அப்படியா? என்ன பேரு? கூலேற்றம். கூலேற்றம். இது வந்து மொத்தமே 11 கிராஸ். ஃபாரஸ்ட் மிஸ்ட் இல்லாட்ட உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பார்க்க. அப்படியா? ஐயோ மிஸ்ட் மேல ஆசை இருக்கு. ஆனா இந்த மூணு நேரத்துல மிஸ்ட் சொதப்புதே. வாசம் சூப்பரா இருக்கு. என்ன வாசனம் அத சொல்லு. இது ஒரு தைல வாசனை மாதிரி இருக்கு. 11 கிராஸ். லெமன் கிராஸ். அப்படின்னா 11 கிராஸ். 11 கிராஸா? 11 கிராஸா? இது வந்து இந்த நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் யூஸ் பண்ண எசன்ஸ். எப்போ மண் பம்ப் என்னன்னு பாரு நீ. க்ளீன் பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஃப்ளோர் க்ளீன் பண்றது. என்னன்னு பாரு நீ. பயமா இருக்கா? இது என்னடா பயம்? இந்த ஃபாரஸ்ட் அது மொத்தமா வாசமா இருக்கும். அப்பனா இந்த ஃபாரஸ்ட் மொத்தமே வந்து லெமன் கிராஸ் தானா. இத வச்சு தான் வந்து இந்த ஃப்ளோர் இதெல்லாம் க்ளீன் பண்றாங்க. இதுக்கு வேற எடுத்து டீ. ஆமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல வரல. இதோட வேர் எடுத்து டீ கூட குடிப்பாங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல வர ஸ்மெல்ல. ஆமா நல்லா இருக்கு. இதெல்லாம் பெர்ஃப்யூம் செஞ்சு வைப்பாங்க. எல்லாம் இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு என்னத்துக்கு யூஸ் பண்ணாங்க தெரியாது. ஆனா முக்கியமா யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. நீங்க பெர்ஃப்யூம் வைப்பாங்களா? இதுவரை எசன்ஸ் அப்படி இறங்கிட்டு இல்ல. ஃப்ளோர் க்ளீனிங் ஆட் மட்டும் இங்க இறங்கி இருக்கு. ஓகே ஓகே. வேற ஏரியால எப்படி இறங்குன்னு தெரியாது. மூணாவது ஸ்பாட்டா? அது வந்து உங்களுக்கு இடிக்கு நமக்கு ரிசர்வேஜ் தண்ணி தெரியுமா இருந்துச்சு. வாட்டர் கிடைக்குது. தெரியாது. அங்கே போய் நமக்கு ஒரு ரவுண்டை போட்டுட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தங்க சக்கரமா சுத்தி நிக்கிறோம். எந்த பக்கம் இறங்கணுச்சுண்ணா கீழே? அப்படியா? ஆமா இரு, நீ பேசுறது முன்னா கேக்குது. உன்னை ஆளே காணோம். மஞ்சு எங்க உன்னை காணோம்? ஏய் இறங்கி போயிட்டு இருக்கா பாரு அவ. அப்படியா? உன்னை வீடியோ எடுக்கவா? சரி மஞ்சு நானும் கீழே வந்துடுறேன். மேலே இருக்கவங்களை எடுக்க சொல்லிடுவோம். எப்படி இறங்குன? வழுக்கல? அதுக்கு மேல இறங்காத, ரிஸ்கா இருந்தா விட்டுரு. மரம் வரைக்கும் சேர்ப்பான். மரம் வரைக்கும் மரத்துல ஏறி சொல்றது. மரத்துக்கு ஏறினா அதுல ஒரு வரலாறு இருக்கு. மரம் ஏறி போட்டோ எடுத்தா. மஞ்சு மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல இதுக்கு மேல போறது எனக்கு இன்னும் பெருசா சரியா படல. சின்னாவை பார்த்தா சுபாஷ் இல்ல, உண்மையான சுபாஷ் மாதிரி இருக்கீங்க. தயவு செஞ்சு சைலண்டா இருங்க. சைலண்டா இருக்கியா? பாரு அங்க பாரு, அங்க கீழே பள்ளத்தை பத்தியா?
அது ஓகே. இந்த நான் விட்டு போயிட்டே இப்போ 4வது பாயிண்ட் பார்க்கறதுக்கு. இல்ல சுபாஷ், சுபாஷ் விட்டண்ணா ஒழுங்கா பார்த்து ஏறிவா சுபாஷ். அதாவது ட்ரிப்புக்கே வர மாட்டேன்னு சொன்ன ஒருத்தன் எப்படி போட்டு எடுத்துனுக்குறான் பாருங்க ராஜசேகர். இப்போ போட்டு ஃபால்ஸ் ஆனா அது என்ன குளிக்கிற மாதிரியா எப்படின்னா? உங்களுக்கு இப்போ தண்ணியில் நிறைய என்ஜாய் பண்ணணும்னா பண்ணலாம். கீழே 2 ஏரியா இருக்கு. இந்த தண்ணதும் மெயின் ஃபால்ஸும். மெயின் ஃபால்ஸ் இருக்கு, குளிக்க முடியாது. நீ அதை முடிச்சுட்டு நேரம் வாங்க வண்டி ரிவர் கிராஸ் பண்ணக்கூடிய இடம் இருக்கு. அதில் உங்களுக்கு தண்ணிக்குள்ள இறங்கலாம். வண்டியில் என்ன பண்ணலாம்? வண்டி ரிவர் கிராஸ் ரிவர் கிராசிங்கா? தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா வண்டி ரிவர் கிராஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டனலு. ஒருவேளை மழை நீங்கள் வந்தப்போ மழை வராமல் மழை அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு, ஆவரேஜாக இருந்துச்சுன்னா இந்த டனலுக்குள்ளே ஒரு 50 மீட்ரு நீங்கள் நடந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்குது, நடக்கூடாதுன்ட்டாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்ரு கிட்ட உள்ள இந்த டனல் அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பேட் லக் இன்றைக்கி வந்து இந்த டனலுக்குள்ளே போக முடியாது. ஓவரால் வியூ இதுதான். அப்படியே ஜம்முன்னு ஒரு ஃபால்ஸு. இதுதான் 4வது பாயிண்ட்டு. தண்ணி செம ஃபாஸ்ட்டாக இருக்குது.